சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவ சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம முத்து ஏதேதோ பண்ணி பார்க்குறாப்ல. ஆனா, மீனா சமாதானம் ஆன மாதிரி தெரியல. கடைசியில கையில ஒரு வெள்ள கொடியோட வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாப்ல முத்து. ஆனா, முத்து எதிர்பார்த்த மாதிரிலாம் மீனா ரொம்ப கோவமாலாம் இல்ல. இது எல்லாமே முத்துவோட மன கற்பனை தான். ஆனாலும் மீனா வந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறாங்க. நம்ம முத்துவே வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனா, மீனா முத்து மேல லைட்டா கோவத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சமாதானப்படுத்துறதுக்காக அல்வாலாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்ல நம்ம முத்து. ஆனா, மீனா லைட்டா கோவமா இருந்தாப்ல. இருந்தாலும் டக்குன்னு சமாதானம் ஆயிடுறாங்க. "வாங்க நம்ம ரூமுக்குள்ள போயிட்டு சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொசுவல அடிச்ச கட்டிலுக்குள்ள போயிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ரோகிணி பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. நெனச்ச மாதிரியே மனோஜ் ரோகிணி மேல நல்லா கோவத்துல தான் இருக்காங்க. ஏன்னா, ரோகிணி பொய் சொன்ன விஷயம் இப்ப மனோஜுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இதெல்லாம் சமாளிக்க தெரியாமயா ரோகிணி இருப்பாப்ல? நம்ம மனோஜ மீண்டும் முட்டாளாக்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ரோகிணி. டக்குன்னு தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு கருங்காலி மாலைய எடுத்து, "இத வாங்குறதுக்காக தாங்க போனேன். இது உங்களுக்காகவே நான் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி ஒரு பொய் சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் என் ஃப்ரெண்டு அங்க வருவான்னு. ஸோ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு டிராமாவ போட்ட உடனே நம்ம மனோஜும் நம்பிடுறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? மறுநாள் காலையில அந்த கருங்காலி மாலைய பூஜை ரூம்ல வச்சு மனோஜ் ஓவர் பில்டப்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அத கழுத்துல போட்டுக்கிட்டு ஓவரா சீன போடுறாப்ல. இத பார்க்குற முத்து சும்மா இருப்பாப்லயா? கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. அதே டைம்ல மூட்டை மூட்டையா பாட்டி குடுத்த கடலை வேறயா வந்து வீட்ல இறங்குது. இந்த கடலையெல்லாம் வச்சு வித்துறலாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு, "விக்கிறதுக்காகவா எங்க அம்மா இந்த கடலைய குடுத்துவிட்டு அனுப்புனாங்க? நமக்கு ஒரு மூட்டைய வச்சுக்கிட்டு மித்த கடலையெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் வேணும், எனக்கு கொஞ்சம் வேணும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.